ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, பலமுறை இது பற்றி நாம் விளக்கி இருக்கிறோம். எது பற்றி என்றால், இந்த உம்மத்துல் முஹம்மது, உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தின் ஆணிவேரும் அஸ்திவாரமும் இளைஞர்களை கொண்டே இருக்கின்றது. இளைஞர்களான ஆண்களும் பெண்களுமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களை சீர்திருத்தினால் இவர்களின் சீர்திருத்தம் அனைவர்களின் சீர்திருத்தமாக அமைகிறது. இவர்கள் சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால், இளைஞராக இருக்கக்கூடிய இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமான முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால், அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நினைத்து பார்க்காத வெற்றியையும் நாம் நினைத்து பார்க்காத உதவிகளும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு வருகின்றது. ஆனால் அந்த வெற்றியில் இருந்து இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு முகடாகவும் தடுப்பாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கு நாம் பற்றி பேச நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் விஷயங்களை மறுக்கவும் இளைஞர்களுக்கான தேவைகளை தடுக்கவும் நமக்கு நாமே ஒரு சில விஷயங்களுக்கு நாம் இசைவு செய்வதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்கள் நம்மால் அந்த வெற்றியை அடைய முடியவில்லை. அதேபோல் இளைஞர்களான ஆண்களும் பெண்களும் அதற்கான சத்திய பாதையில் பயணிப்பதற்கு அவர்களுக்கு அது தடுப்பாக இருக்கிறது. அதில் ஒரு சில விஷயங்களை இங்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் முதல் விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமதானி மக்பூபுன் ஃபீஹா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அருட்கொடைகளில் இரண்டு அருட்கொடைகள், மனிதர்கள் அதில் ஏமாற்றப்பட்டவர்களாக அது இருந்தும் அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன அது இரண்டு நியமத்? ஒன்று சுகாதாரமான வாழ்க்கை, அதாவது அஸ்ஸிஹ்ஹ உடல் ஆரோக்கியம். இரண்டாவது ஓய்வு நேரம். அல்லாஹ்வின் அடியார்களே, உம்மத்தை, இந்த இளைஞர்களை இன்று பல பிரச்சனைகளுக்கு தள்ளுவதே நம் இளைஞர்கள் வெட்டியாக இருப்பது. நம்முடைய இளைஞர்கள் வெட்டியாகவும் தானுக்கும் தன் உம்மத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் பாரமாக, சுமையாக, பிரச்சனையாக இருப்பதே பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஓய்வான நேரத்தையே வைத்துக் கொண்டிருப்பதுதான் பிரச்சனை. வெட்டியாக இருப்பதினாலும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் தீனிலும் இல்லை துனியாவிலும் இல்லாமல் இருப்பதினால் தான் பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கின்றது என்பதை மார்க்கம் தெளிவாக உணர்த்துகிறது. ஓய்வு நேரம் என்பதே நியமத். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள். உண்மை, இன்று வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில், வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஓய்வு நேரம் இருப்பது என்றால் அது வல்லாஹி சும்ம வல்லாஹ் மாபெரும் நியமத். ஆனால் அந்த ஓய்வு நேரத்தை யார் அருட்கொடையாக பயன்படுத்துகிறார்கள், யார்
அதை ஒரு பாவத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதில் தான் சத்தியவாதிகளும் அசத்தியவாதிகளும் வேறு எடுக்கப்படுகிறார்கள். அந்த ஓய்வு நேரங்கள் என்பது அருட்கொடை. எப்போது அருட்கொடை? அந்த ஓய்வு நேரங்களை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் அதை பயன்படுத்திக் கொண்டோம் என்றால். ஆனால் வாழ்க்கையே ஓய்வு நேரமாக ஆகிவிட்டது என்றால், வாழ்க்கையே வெட்டியாக ஆகிவிட்டது என்றால், இதில் தான் பிரச்சனைகள் உருவாகும். இளைஞர்களுக்கு தவறான எண்ணங்கள், வேலை இல்லாமலும் வெட்டியாகவும் இருக்கும் பொழுது, தொடர்ந்து வெட்டியாக இருக்கும் பொழுது பல எண்ணங்கள் அவரில் ஊசலாடும். ஷைத்தான் எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான், பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பான். எவ்வாறு வழிகேடுவது என்பதை, வழி தவறுவதை தேடி தேடி சென்று வழி தவறுதலிலே போய்விடுவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, தீனிலும் இல்லாமல் இருக்கிறான், துனியாவிலும் இல்லாமல் இருப்பவனை நான் வெறுக்கிறேன். அப்படி என்றால் என்ன? துனியாவில் இருப்பது என்றால் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக தீனின்படி வைத்து நீ தீனில் செயல்படு, அல்லது துனியாவிலே நீ இரு, தவறில்லை. ஆனால் தீனில் உன்னுடைய அடிப்படை கடமைகளையும் வாஜிபாத்துகளையும் நீ சரியாக செய்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு உன்னுடைய துனியாவில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய கொடுத்தல் வாங்கலில், உன்னுடைய குடும்பத்தார்களோடு சரியான வாழ்க்கை, இதையும் வாழாமல் தீனையும் பற்றி பிடிக்காமல் இருப்பவனை நான் வெறுக்கிறேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. இன்று இந்த வெட்டியாக இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த வெட்டியாக இருப்பது, கல்வியும் படிப்பது கிடையாது, காலேஜுக்கும் செல்வது கிடையாது, காலேஜுக்கு செல்வது என்ற வீணாக்கி தொழுகை இல்லை, அல்லாஹுக்கான பயம் இல்லை. அனைத்துமே பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் சரியான முறையில் இல்லாமல் இருப்பது. அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய பிள்ளைகளை, அது இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களான பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வெட்டியாக இருக்க விடாதீர்கள். ஏதாவது தொடர்ந்து உன்னை நீ நல்ல விஷயத்தில் உன்னை நீ ஆட்கொண்டு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் நீ தொடர்ந்து அமல் செய்பவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படி, மார்க்கத்தில் சிறந்து நில், தொழுகையை பேணு, ஜகாத்தை பேணு, உனக்கு நோன்பை பேணு, அமல்களை செய். அதே சமயம் வேலைக்கு செல், நல்ல நண்பர்களோடு பழகு, சரியான வேலையில் இரு. வேலையில் தொடர்ந்து உன்னை நீ ஆட்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும். அது மட்டுமல்ல, இன்று நம் இளைஞர்களை பிரச்சனைக்கு இன்னும் அதிகமாக ஆக்கக்கூடிய விஷயங்களில் என்ன ஒன்று என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 99 கொலைகளை செய்தவர் நான் எப்படியாவது திருந்த வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டு சென்றார். அதில் கடைசியாக அவர் நல்ல ஒரு ஆலிமிடம் சென்று அவருக்கு செய்த உபதேசம் என்ன? அவருக்கு செய்த உபதேசம் என்ன? 99 கொலைகளை செய்தவருக்கு அவர் சொன்ன உபதேசங்களில் ஒன்று, நீர் அந்த ஊரை விட்டு இருக்காதே, வெளியே செல். அந்த ஊரில் இருந்து நீ தங்கி விடாதே. அந்த ஊரில் இருந்தால் நீ இருக்க இன்னும் நீ பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பாவத்திற்கும் தான் ஆளாகுவா என்றால், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியெடுக்க வேண்டும் என்றால், அந்த பாவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால், அந்த ஊரில் இருந்து நீ வெளியே சென்று விடு என்று 99 கொலையை செய்தவருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, இதேதான் நாமும். தொடர்ந்து பாவங்களில் இருக்கிறோம், தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கிறோம். சற்று திரும்பி பாருங்கள், நாம் யாருடன் பழகுகிறோம், நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோம், நாம் யாருடன் யாரை நண்பராக எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒரு மனிதன் அவன் எப்படி அவன் கணக்கிடப்படுவான் என்றால், அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தை கொண்டும் அவனுடைய அந்த நண்பனை கொண்டு கணக்கெடுக்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் யாரை நண்பனாக தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்று பிரச்சனை நிறைய இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ். அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கெட்ட நண்பர்கள். கெட்ட நண்பர்கள் இருக்கு எடுத்துக்காட்டு. எவ்வாறு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? ஊருக்கு பாதமாக இருப்பான், ஊருக்கு பிரச்சனையாக இருப்பான். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவான். தெருவிலே பார்ப்பதில்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பொறுப்புதாரிகள் பொறுப்புகளை சரியாக செய்திருக்கும் பட்சத்தில், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தால், பெற்றோர்கள் அந்த நிலையை தவற விட்டு
தனக்கும் பாதமாக, ஊருக்கும் பாதமாக, ஊருக்கும் பிரச்சனையாக இன்று ஆய்வதில் எத்தனை இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ், எத்தனை இளைஞர்களை பார்க்க முடிகிறது. நாம் ஏதாவது கேட்கிறோமா? ஏதாவது பேசுகிறோமா? ஒவ்வொருவரும் சேர்ந்து சேர்ந்து அங்கும் இங்கும் சேர்ந்து தங்களுடைய பைக்கை வேகமாக திருவிக்கொண்டு மக்களுக்கு சண்டையை ஊட்டி, மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி, மக்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லையா? இவர்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்காதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள், நாளை அல்லாஹ்விடம் இந்த பொறுப்பிற்காக நீங்கள் பதில் சொல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நம்மை சொல்லவில்லையா? நாம் எல்லாம் ஒருபோதும் அப்படிப்பட்ட கூட்டத்தை கடக்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோராக நான் இருந்து என்னை காப்பாற்றுவீர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் பெற்றோராக, லா இலாஹ இல்லல்லாஹ், ஏன் உள்ளம் பதபதைக்கிறது? இப்படிப்பட்ட பிள்ளையை வளர்த்தது யார்? இப்படிப்பட்ட பிள்ளையை இவ்வாறு தெருவிலே விட்டது யார்? இப்படிப்பட்ட பிள்ளையை இவ்வாறு மக்களுக்கு இடையூறாக இருக்க வைத்தது யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலைமை இன்று ஆகிவிட்டது. யார் இந்த பையன்? ஏன் இவ்வளவு பிரச்சனை செய்கிறான்? ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறான்? சற்று அல்லாஹ்வின் அடியார்களே, வேகமாக சென்று போன 2 வாரத்திற்கு முன்னால் ஒரு மாபெரும் விபத்து ஏற்பட்டு, அந்த விபத்தினால் விபத்திற்குள்ளானவர் சாதாரணமாக நடந்து சென்றவர் மரணித்து விட்டார். விபத்தை ஏற்படுத்தியது யார்? பைக்கை வாங்கி கொடுத்து பைக்கை செய்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் பிள்ளைகள் பாதி கெடுவதற்கு காரணம் இன்று பெற்றோர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனெனில் தனக்கும் சுய ஒழுக்கம் இல்லை, தன் பிள்ளைக்கும் சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதனால் அந்த ஒன்று ஒவ்வொரு வீட்டிலும் உருவாகி அந்த ஒன்று 100 ஆகி விடுகிறது. அந்த 100 ஒரு சமுதாயத்தை பால்படுத்தி விடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய பொறுப்பு இதெல்லாம்? யார் கேட்பார் இதெல்லாம்? இப்படி விஷயத்தை கேட்க இங்க யாருக்கு துணிவு இருக்கிறது? குறைந்தபட்சம் நம் பிள்ளைகள் இருந்து நம்முடைய சொந்தக்காரர்கள் இருந்து திருத்துவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு தைரியம் இல்லையா? எந்த விதமான பற்றுணர்வு, எந்த விதமான ஒரு பொறுப்பு? இதிலிருந்து தொடர்கிறது இளைஞர்களின் பிரச்சனை. வெட்டியாக இருப்பது, கெட்ட நண்பர்களை வைத்துக் கொள்வது, அடுத்து எல்லா இடங்களிலும் போதை பொருள், எல்லா இடங்களிலும் போதை பொருட்கள் சர்வ சாதாரணமாக நம் மக்களுக்கு மத்தியில் இன்று வந்துவிட்டது என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இது இருந்தது. அதைத்தான் படத்திலும் திணிக்கிறான், அதைத்தான் எல்லா இடங்களிலும் திணித்து விடுகிறானே. போதையாலே அழிக்கப்படக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டோமே அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இது நம் சமூகத்திற்குள் ஊடுருவி விட்டது, நம் இளைஞர்களுக்குள் ஊடுருவி விட்டது என்பதை கேட்பது இங்கே யார்? தடுப்பது இங்கே யார்? நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் பள்ளியை மறந்து விடுகிறான், தாய் யார் என்பதை மறந்து விடுகிறான், தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியவில்லை. மூளை மழுங்கி விட்டது, அசிங்கத்தை சரியாக காண்கிறான், அனாச்சாரங்களை சரியாக காண வைப்பது எது? இந்த போதை பொருட்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை எதையும் எதிர்ப்பதில்லை, இதை எதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்வதில்லை. இதற்கான எந்த செயலையும் செய்யாமல் எவ்வாறு இளைஞர்கள் சீர்திருத்தப்படுவார்கள்? எவ்வாறு இளைஞர்கள் சீர்திருத்தப்படுவார்கள்? நாம் எல்லாம் தானே பள்ளியிலிருந்து வெளியே செல்கிறோம், நமக்கு எந்த பொறுப்புணர்வும் இல்லையா? நம் பிள்ளைகளை பார்த்தால், நம் இளைஞர்களை பார்த்தால், நம் சகோதரர்களை பார்த்தால், குறைந்தபட்சம் நம் வீட்டில் இருந்து எல்லா இடங்களிலும் போதை பொருட்கள் சர்வ சாதாரணமாக இன்று வந்துவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எங்கு பார்த்தாலும் மது, எங்கு பார்த்தாலும் மதுவாக என்று ஊற்றி கொண்டப்படுகிறது இருக்கிறது நம்முடைய தமிழகத்தில். அல்லாஹ்வின் அடியார்களே, இது இன்று என்ன கவலை என்றால், வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் மெல்ல மெல்ல நம் சமூகத்தை எடுக்க தொடங்கிவிட்டது, மெல்ல மெல்ல நம் சமூகத்தை தொட ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக, நம் இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் நம் இளைஞர்கள் திரும்பாமல், ஆண்களும் சரி பெண்களும் சரி நம் இளைஞர்களுடன் திரும்பாமல், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் நேர்வழியை பெற முடியாது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய உம்மத்திற்கான சீர்கேட்டை இளைஞர்கள் சீர்கெடுவதற்கு ஒரு காரணமாக நாம் அமைந்துவிடக் கூடாது. எப்படி இளைஞர்கள் சீர்கெடுவதற்கு நாம் எவ்வாறு காரணமாகும்? ஒரு விஷயம் இங்கே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 சாராரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஸலாஹுன் லா யன்துருஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 பேரை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான். 3 பேரை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான். யார் அந்த 3 பேர்? முதலில் ஒருவர் பெற்றோருக்கு நோவினை செய்பவர். பெற்றோரை நோவினை செய்பவர். யார் பெற்றோருக்கு மரியாதை, அவர்களுக்கான ஹுக்கூகை, அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான ஹக்கை, அவர்களுக்கான உதவியை, அவர்களை ஏசி பேசி உதாசீனப்படுத்துபவர்கள், இதையெல்லாம் செய்பவர்கள் ஆக்குல் வாலிதைன், இவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இது ஒன்று. இரண்டாவது, பெண்கள் அல் மர்ஆ அல் முரஜ்ஜல, பெண்கள் ஆண்களை போல நடந்து கொள்பவர்கள். ஆண்களை போல நடந்து கொள்ளக்கூடிய பெண்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இது இரண்டாவது விஷயம். ஏனெனில் இதை பற்றி நான் விளக்க நேரம் இது அல்ல. ஏனெனில் மூன்றாவது விஷயம் நம்முடைய தலைப்பிற்கு பொருந்தி இருக்கிறது. மூன்றாவது யார் என்றால், அல்லாஹ் யாரை மறுமையில் பார்க்க மாட்டான் என்றால் அத்தயூத். யார் அவர்கள்? அத்தயூத் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தயூத், உள்ளம் நடுங்கும், உள்ளம் நடுங்கும். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை கேட்டோம் என்றால் உள்ளம் நடுங்கும், வெட்கி தலகுனிய நேரக்கூடியவரும். இந்த தயூத் என்பவர் யார் என்றால், தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு விபச்சாரம் செய்தாலும் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படமாட்டான். அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கவும் தயங்க மாட்டான். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை வைத்து அவர்களுடைய மானம் ஒரு பொருட்டல்ல, அவர்களுடைய ஔரா, அவர்களுடைய மறைவான விஷயம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல என்று யார் இருக்கிறாரோ அவர்தான் தய்யூஸ். விபச்சாரத்தை அங்கீகரிப்பான். யாருக்கு விபச்சாரத்தை அங்கீகரிப்பான்? தன் மனைவி தன் பிள்ளைகள், தன் மனைவியும் தன் பெண் பிள்ளைகள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை கண்டுகொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? இது தய்யூஸ். ஆனால் உலமாக்கள் இதிலிருந்து ஒரு விளக்கம் எடுக்கிறார்கள். என்ன விளக்கம் தெரியுமா? இந்த தய்யூஸிற்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களிலும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தன் பெண் பிள்ளை எவ்வாறு ஆடையை அணுகிறாள், தன் பெண் பிள்ளை ஹிஜாபை பேணுகிறாளா, மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைக்காமல் தன் மனைவியோ தன் பெண் பிள்ளையோ தன் குடும்பத்தாரில் ஒருவரோ தெருவில் நடக்கும் பொழுது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பவரும் இதில் ஒரு காரணமாக வந்து விடுவார்கள். ஆம், விபச்சாரம் தான் இந்த தய்யூஸிற்கு அர்த்தம். ஆனால் அந்த விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய எந்த செயலையும் செய்து கொள்ளாமல் நீங்கள் பார்த்து விடுங்கள். ஏனெனில் விபச்சாரம் ஒரு நாளில் நடப்பதல்ல. விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் விபச்சாரம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதனால் தான் அல்லாஹ் தன் திருமறையில் லா தஃஅலு ஸினா என்று சொல்லவில்லை. நீங்கள் ஸினாவை செய்யாதீர்கள், விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் கூறினான் லா தக்ரபு இல ஸினா, நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள். அப்படி என்றால் விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செல்லாதீர்கள். விபச்சாரத்தை செய்வதை அதை தூண்டக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் இசைவாதீர்கள். இதேதான் இந்த பெற்றோர்கள் எல்லோரும் வந்து விடுவோம். தன் மனைவி தன் பெண் பிள்ளை மானம் அந்த ரோஷம் இல்லை என்றால்
எப்படியாவது நீ திறந்து போட்டு செல் என்று சொல்லுவோமா? அல்லது உன்னுடைய மானம் எனக்கு முக்கியம், உன்னுடைய மறைவு, உன்னுடைய அவுரா எனக்கு எல்லாவற்றிலும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்ற ரோஷமுடைய ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. எங்கே இருக்கிறது இது? எங்கே இருக்கிறது நம்மிடம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாருக்கு சத்தியத்தையும் அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவர்களை தவிர இதில் விஷயத்தில் கோட்டை விட்டவர்களை எம் மக்களை அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை வழங்குவானாக. நம் பெண் பிள்ளையை எங்கே விட்டிருக்கிறோம்? எவ்வாறு செல்கிறார்? இந்த வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய நேரம் குறைந்தபட்சம் 15 நிமிடமாக இருந்தாலும் அந்த 15 நிமிடத்திற்கு பாதுகாப்பை தர வேண்டும். இந்த 15 நிமிடம் நடந்து செல்கிறாளே தனியாக, அதில் அவள் வீணாக்கப்படுவாள் என்ற பயம் உங்களிடம் இல்லையா? சென்று விடலாம், விட்டு விடலாம். ஏனெனில் எனக்கு என் வேலை முக்கியம், நான் சம்பாதிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவள் நடந்து சென்றால் என்ன, ஹிஜாபை பேணி சென்றால் என்ன, அல்லது ஹிஜாபை பேணாமல் சென்றால் என்ன, எனக்கு என்ன? அவளை ஃபீஸ் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போகணும், அவ்வளவுதான் அல்லவா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெண் பிள்ளைகளை முத்தாக, மணி முத்தாக பாதுகாக்கப்பட்டார்கள். இவ்வாறுதான் சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள், இவ்வாறுதான் சத்திய மக்கள் பாதுகாத்தார்கள். இதை எதற்கு வழிமுக்துகிறது? ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இளைஞர்கள் கெடுகிறார்கள், இளைஞர்கள் கெடுகிறார்கள், இளைஞர்கள் கெடுகிறார்கள். எவ்வாறு கெடுகிறார்கள்? தெருவிலே வந்தால் அவனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது நாம் தானே. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தானே. என் பிள்ளையை நான் மறைத்து போகும்போதும் செல்லும் பொழுதும் உபதேசத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்கேயும் பார்க்காது. பள்ளிக்கூடத்திற்கு போனா பள்ளிக்கூடம் கண்ணை பார்த்து நேரா பள்ளிக்கூடத்திற்கு துணையாக நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், நான் வந்து உன்னை இட்டு போறேன். முடிஞ்சிருச்சுன்னா வாப்பாக்கு கால் பண்ணு, முடிஞ்சிருச்சுன்னா அத்தாக்கு கால் பண்ணு, நான் வந்துடுறேன் என்ற இந்த பாதுகாப்பு நிலை எங்கே நிறுத்திருக்கிறீர்கள்? 5 பேரோட கூட்டமாக செல்கிறார், 6 பேரோட கூட்டமாக வருகிறார், எதிர்க்கே 4 பேர், இந்த இடத்திலே 3 பேர். அவன் பைக்கை வைத்து நின்று கொண்டிருக்கிறான், ஒருவன் சைக்கிளை வைத்து நின்று கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் கெடவில்லை என்றால் கெடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். பொறுப்புணர்வு நமக்கு மிகவும் முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் தயூஸில் இருந்து. அந்த தியாசா, அது விபச்சாரத்தை அங்கீகரிப்பவன் தன் மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கொண்டு சம்பாதிப்பதை கூட தயங்க மாட்டான் என்றால் அதற்கு வழிவகுக்கக்கூடிய காரியங்களிலும் ஒரு முஸ்லிம், ஒரு ஆண்மகன் ரோஷமாகவும் அதற்காக பாதுகாப்பதற்கு எந்த நிலையிலும் துணிபவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் அடியார்களே, சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இளைஞர்கள் வழிகடுவதை, இளைஞர்கள் வழி தவறுவதில் நாம் ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட போதை வஸ்துகள், இப்படிப்பட்ட கேடுகெட்ட அனாச்சார செயல்களில் இருந்து அல்லாஹ் நம் இளைஞர்களை அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அந்த இளைஞர்களை அல்லாஹ்வின் பால், மார்க்கத்தின் பால் திரும்பக்கூடியவர்களாக இளைஞர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களுக்கு நேரிய வழியை அல்லாஹ் காட்டுவானாக. அவர்களில் வெட்டியாக இருப்பதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. தொழுகைகளை பேணக்கூடிய மக்களாக அந்த இளைஞர்களையும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களை சத்திய முறையிலே வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.